எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காஞ்சி பெரியவர் பற்றி சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவங்களையும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காஞ்சி பெரியவாவோட நிறைய பரவசம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப நிறைய இருக்குது. அதெல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒவ்வொரு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய நெய்பரர் அவங்க கூட நாங்கள் மடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போனோம். மடத்துக்கு போயிட்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிட்டு நல்லா சுற்றிட்டு போனப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம கோவிலுக்கு மடத்துக்கு போனோம்னா 11 சுற்றி வலம் வரணும் பெரியவரை. அப்படி வலம் வரும்போது நம்ம மனசில் வெறும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அதை மட்டும் நினச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் நான் அவங்களோட பேர் சொல்லி விரும்புகிறேன். அவங்க ஜெயஸ்ரீ டீச்சர். அவங்களோட தான் நான் அடிக்கடி மடத்துக்கு போவேன். அப்புறம் ஃபேமிலியோடவும் நாங்கள் போவோம். அம்மா வீட்டில் எங்கள் தம்பிங்க எல்லாருமும் போவோம். போயிட்டோம்னா அங்கேயே இருப்போம். மத்தியானத்தில் சாப்பாடெல்லாமும் அங்கே கிடைக்கும். சாப்பிட்டுட்டு எல்லாருமே சுற்றுவோம். போயிட்டு பசங்கள்லேருந்து எல்லாமே, குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே பெரியவர்னால் ரொம்ப பிடிப்பாங்க. மடத்துக்கு போகிறோன்னா பசங்க நாங்கள் எல்லோரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் போயிட்டு எல்லாம் நல்லா சொல்லிவிட்டு பெரியவர்கிட்ட நின்று முன்னால் நம்மளோட என்னென்ன இருக்கோ பெரியவர்கிட்ட நம்ம நேர்லேயே பேசுகிற மாதிரி மனசில் அவர்கிட்ட நின்று சொன்னோம்னா அந்த காரியங்கள் நம்ம நம்பிக்கையோடவும் ஒரு நம்ம ஃப்ளோவோடவும் சொல்லும்போது அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நிறைவேறுது. என் கை கண் கூட நானும் அனுபவத்துலேயும் நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் நினச்சா அடிக்கடி காஞ்சிபுரம் போயிடுவோம். அப்புறமேட்டு பெரியவரை வலம் வரும்போது நம்ம மனசில் வெறும் அந்த பாட்டு தான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர பாளையமாம். இதுதான். இதை சொல்லிகிட்டே நம்ம வலம் வரும்போது நமக்கு வேறு எந்த நினைவுமே வரமாட்டேங்குது. பெரியவரை நல்லா நம்ம கண்ணில் வச்சுட்டு பார்த்துட்டோம்னா அது அப்படியே மனசில் வந்துடுது. அதையே சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துடுவோம். அந்த சுற்றின இதுவெல்லாம் ஒன்றுமே தெரியாது. போகும்போது மட்டும் பெரியவருக்கு பழங்க, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சிடணும். அதை வச்சுட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். அங்கே உள்ளே இருக்கிற புரோகிதர்கள் அதை எடுத்து வச்சு மற்ற எல்லாருக்கும் பெரியவர்கிட்ட வச்சுருவாங்க. அப்புறம் வெளியில் எடுத்து வச்சுருவாங்க. வரவங்க எல்லாருமே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் ஒரிக்கையிலையும் பெரியவருக்கு ஒரு மடம் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் போயிட்டு ரொம்ப நாள் பெரியவர் அங்கே போயிட்டு ரொம்ப நாள் அங்கேயே இந்த தவம் பண்ணி அந்த கோவிலை கட்டியிருக்காரு. அங்கே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. பார்த்தாக்கா திடீர்னு பார்க்கும்போது நம்ம தஞ்சாவூர் கோவிலோட போலவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போனோம்னா அங்கே குருகுல பசங்கள்லாம், குட்டி பசங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. நிறைய பாத பூஜையெல்லாம், பெரியவருக்கு பாத பூஜையெல்லாம் செய்வாங்க. அங்கே இருக்கிற பெரியவர் ஒரிக்கையில் இருக்கிற பெரியவரும் அதே மாதிரி உருவம் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். போயிட்டோம்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரிய கோபுரம்லாம் கட்டிட்டு ரொம்ப நல்லா அழகாக பண்ணி செடியெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் தவறாமல் எப்படியும் வருஷத்தில் 2 முறை 3 முறையாவது போயிடுவோம். நினச்சப்ப மனசு கஷ்டமாக இருக்குதா, முதல்ல பெரியவர் தான். அடுத்து மனசுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சா, ஃபஸ்ட்டு பெரியவருக்கு போய் நன்றி சொல்லிடுவேன். நன்றி சொல்லிவிட்டு பெரியவரை சுற்றிட்டு அங்கே போயிட்டு எதிரில் பெரியவருக்கு நேராக உட்காந்துட்டேன்னா எவ்வளோ நேரம் உட்காரோன்னே தெரியாது. நல்லா உட்காந்துட்டு அப்படியே அவரை கண்ணை பார்த்துட்டு அவர்கிட்ட அப்படியே மனசளவில் அப்படியே பேசி 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 போவேன்னா நிறைய எனக்கு பெரியவர் நிறைய எனக்கு கை கொடுத்து நிறைய என்னை தூக்கி விட்டுருக்காரு. என்னை தூக்கி விட்டு எழுந்து நின்று இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரியவரை பற்றி பேசுகிறேன்னா அப்போ எவ்வளோ நான் பெரியவர்கிட்டேருந்து என்னுடைய கருத்துக்கு எனக்கான நலங்களை எவ்வளோ பெற்றிருப்பேன் அப்படின்றத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காஞ்சி பெரியவர் லலிதா சகஸ்ரநாமம், சுந்தரகாண்டம் இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா. அதை லலிதா சகஸ்ரநாமமும் 7 லைன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி சுந்தரகாண்டமும் 7 லைனில் சின்னதாக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார்.
நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன், லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கிரி பூஜ கமல சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தி ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை நம்ம ஃபுல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு பதில் இந்த சொன்னோம்னாலே வந்து ஃபுல்லு லலிதா சகஸ்ரநாமமும் சொல்கிறதுக்கு சமமாயிடும். அடுத்தது வந்து பெரியவரை வந்து நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். 8th படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் பக்கமாக வந்தார். வரப்போ நடந்து தான் வந்தார். அந்த வண்டி போகும், ஆனால் வண்டியில் உட்கார மாட்டார். வண்டியை பிடிச்சிட்டு தான் பின்னால் நடந்துட்டு போவார். எங்கேயாவது முடியல அப்படின்னும் போது அதில் ஏறி கொஞ்ச நேரம் உட்காந்துப்பார் தவிர அந்த வண்டி போவாது. இவர் நடக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், இவர் கீழே இறங்கி தான் நடந்து போவார். காலில் செப்பல்லாம் போட மாட்டார். பெரும்பாலும் பழங்கள் அதான் சாப்பிடுவார். அதே மாதிரி மடத்தில் போய்ட்டும் நான் கொஞ்சம் பெரியவளானதுக்கப்புறம் மடத்தில் போய்ட்டும் ஒரு முறை பெரியவரை பார்த்துருக்குறேன். 2 முறை என் வாழ்நாளில் வந்து பெரியவரை பார்த்துருக்குறேன். அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். பெரியவர் வந்து அதே போல் எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டார். எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி பார்ப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாரு, பண்ணுவார், செய்வார். அதனால் நம்ம மடத்துக்கு வராதவங்க நீங்கள் 1 முறை இல்லை 2 முறை மடத்துக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களை அறியாமல் நீங்களே வந்து எல்லாருமே மடத்துக்கு நம்மளை அறியாமல் அங்கே வர ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு வந்து பெரியவருக்கு வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பெரியவருக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால் அனுஷம் அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம். அங்கே தங்கத்தேரில் பெரியவரை வச்சுட்டு சுற்றி வந்து எல்லாம் பூஜைலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரியவருக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். உள்ளே வந்து யானை வந்து கூட வந்து ஈவினிங்கில் வந்து பெரியவருக்கு ஆரத்தி எல்லாம் காமிக்கும். பெரியவர் காஞ்சி மடம் வந்து காலையில் 8 மணிக்கு திறந்துட்டாங்கன்னா ஈவினிங் வந்து 8 மணி வரலும் இருக்கும். ஆனால் மத்தியானத்தில் வந்து 1 மணிக்கு வந்து மூடிடுவாங்க. ஆனால் மடம் மட்டும் திறந்துருக்கும். அதனால் நம்ம போனோம்னா பெரியவரை பார்க்க முடியாது. திருப்பி 4 மணிக்கு போனோம்னா அப்போ பூஜைலாம் பண்ணி பெரியவர் இது வந்து திறந்து வச்சிருவாங்க. அங்கேயே தான் பக்கத்தில் வந்து ஜெயேந்திரரோட சன்னதியும் இருக்குது. அதனால் நம்ம காஞ்சிபுரம் போகிறவங்க வந்து பெரியவரை வந்து பார்க்கறது வந்து தவிர்க்கக்கூடாது. அவரை பார்க்கும்போது தான் தெரியும். அந்த முகத்தை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு வைப்ரேஷன் வந்துடும். நம்ம அப்பா அம்மாக்கிட்ட எப்படி எல்லாம் ஷேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பெரியவர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லும். மனசுக்குள்ளவே அப்படி தான் சொல்லுவோம். ஒவ்வொரு நேரம் அப்படியே அறியாமல் நம்மளை வந்து அழணும்னு தோணாலும் அப்படி தானாக நம்ம கண்ணில் தண்ணி கூட வந்துடும். அதை மாதிரி நம்ம பெரியவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எல்லா இது பண்ணிட்டு பண்ணோம்னா நமக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். பெரியவரோட புத்தகம் வந்து நிறைய இருக்குது. அதில் பெரியவர் நடத்தி இருக்கிற ஒரு இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இதுவாக சொல்கிறேன். அதே போல் வந்து நம்ம சிரிக்கிறதுக்காக கதை, குட்டி குட்டி கதைங்க, சிரித்து மகிழ்ந்திட பரமாத்ம குரு அப்படின்றவரோட கதை. அந்த கதையும் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். குருவே வந்து ஒரு சிரிப்பு வர வைக்கிற மாதிரி இருப்பார் குருவும். இந்த 2 பெரியவரதும் இந்த குருவோட கதையும் 2த்தையும் நான் வந்து உங்களுக்கு மாற்றி நான் சொல்லிட்டு வர ஆரம்பிக்க போகிறேன். இதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.